அப்பொழுதே தோல்விக்கான ஒரு பயம் வந்துவிடும். அதனாலே தான் காங்கிரஸை அவர் தாங்குவதற்கு என்ன காரணம்? இவர் சொல்லுகிறார், எடப்பாடி தொங்குகிறார் நம்முடைய விஜயை பார்த்து என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் தொங்குகிறாரே ராகுலை பார்த்து, நான் அவரை சகோதரர் என்று தான் அழைப்பேன். மை டியர் பிரதர் ராகுல்லாம் இப்போ பேசியிருந்தார் சார் சமீபம். ஆமாம், நான் அவரை சகோதரர் என்று தான் அழைப்பேன். எத்தனையோ கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நான் அப்படி அழைப்பதில்லை. ஆனால் ராகுலை மட்டும் நான் சகோதரர் என்று அழைப்பேன். அவர் என்னை அண்ணே என்று அழைப்பார் என்பதெல்லாம் என்ன அடிப்படை என்றால், தொங்குவது இப்பொழுது ஸ்டாலின் தான். போய்விடாதீர்கள் அண்ணனே, உங்களை நம்பித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. நான் இதில் மூட்டை அடித்து வைத்திருக்கிற பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் கூட ஆட்சியில் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் போய்விடாதீர்கள். நீங்கள் போனால் சிறுபான்மை வாக்கு கலைந்துவிடும். காங்கிரஸை சார்ந்து தான் சிறுபான்மை வாக்குகள் இருக்கும் அந்த காலத்திலிருந்து. அதனாலே சிறுபான்மை வாக்குகள் கலைந்துவிடும். அதனாலே ஸ்டாலின் அப்புறம் அவரோடு சேர்ந்து இன்னும் 2 பேர் போவான். கதையை கந்தலாகிவிடும். அது அவருக்கு தெரிகிறது. ஏனென்றால் காங்கிரஸில் இப்பொழுது கொஞ்சம் பேர் நாம் ஆட்சியில் பங்கு வர வேண்டும், எண்ணிக்கையில் கூடுதலான இடங்களை பெற வேண்டும், ஆகவே நாம் விஜயோடு சேரலாம் என்ற கருத்து வைத்திருப்பது, டேய் ஒழுங்காக நீ என்னை வச்சு குடும்பம் நடத்துனா நடத்து, நான் கேட்குறதெல்லாம் தந்தா தா, சும்மா 25 சீட்டுக்கெல்லாம் உனக்கு நான் பொண்டாட்டியாக இருக்க முடியாது, 75 சீட்டு தருவியா, இல்லைன்னா அந்த அவன் கட்டிக்கிறேங்கிறேன், அந்த கட்டினதை கழட்டி தரேன் வச்சுக்க. அதான் அடிப்படை. புரியுதா அவனுக்கு? அதனால் காங்கிரஸ்காரன் மிரட்டுறது, இவன் போய்விடுவான்னு நான் நினைக்கவில்லை. ஏன்னா பாராளுமன்றத்தில் கத்துவதற்கு ஆள் வேண்டும். இவன் 40 பேர் இருக்கான். அதனால் அவ்வளவு எளிதாக காங்கிரஸ்காரர்கள் விட்டுவிட மாட்டார்கள். மேலிடம் முடிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இது இருக்கிறது. செல்வ பெருந்தகை குத்தகைக்கு போய்விட்டார் ஸ்டாலினிடம், அது வேறு.